Dear exam aspirants, you are listening to Exam Highlights channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ஃபிசியாலஜி. ஸோ இந்த ஃபிசியாலஜி வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து இதில் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அப்புறம் மெடிக்கல் சயின்ஸ் அந்த குரூப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எது எதில் பயாலஜி சயின்சஸ் இருக்கோ அதுக்கு எல்லா இதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் டு ஃபிசியாலஜி டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி கிளாஸில் வந்து ஹியூமன் ஹையரார்கி ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு ஹியூமன் ஃபிசியாலஜி. ஹையரார்கி ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் நம்ம செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அந்த சாப்டர்லேயுமே பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து நான் இதை ஹியூமன் ஃபிசியாலஜி ரிலேட்டட் டு அவர் பாடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபிசியாலஜியில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை தான் படிக்கிறோம். பட் பிஃபோர் வி கோ இன் டு தி ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக் ஆர்கிடெக்சர் ஆஃப் தி ஹியூமன் பாடி. நம்ம பாடியில் நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் எப்படி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதையே இது செல்லை படிக்கிறதுக்கும் ஹியூமன் ஃபிசியாலஜிக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், செல் ஃபிசியாலஜினே இருக்குது. செல் ஃபிசியாலஜியில் நீங்கள் ஆக்ஷன் பொட்டென்ஷியல், எக்ஸாம்பிள் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் நர்வஸ் சிஸ்டமில் படிக்கிறீங்க. செல் மெம்பரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அயன் உள்ளே போகுது, எது வெளியே வருது, எப்படி ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செல்லுலார் லெவல்லே படிக்கிறோம். ஸோ ஸ்டடிங் அபவுட் செல் ரைட் ஃப்ரம் த செல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் கிளியராக இருந்தால் ஃபிசியாலஜி ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. So let us start discussing the hierarchy of structural organization in human physiology. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிசிக்ஸோட ரொம்ப பேசிக்ஸ், ஃபிசியாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் they are closely related, ஏன்னா ரெண்டுமே சயின்ஸ் தான். ஸோ நம்ம கொஞ்சம் ஃபிசிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை வெரி ஃபியூ பாயிண்ட்ஸ், ரொம்ப பேசிக் பாயிண்ட்ஸு நம்ம ஒரு தடவை ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிசிக்ஸில் எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. எலிமெண்ட்ஸ் and compounds. So elements na enna, compounds na enna, எந்த ஒரு மெட்டீரியல் பியூர் சப்ஸ்டன்ஸில் இருக்கோ அதை எலிமெண்ட்னு சொல்கிறோம். சப்போஸ் 1 or 2 எலிமெண்ட்ஸ் ரெண்டும் ஒன்றா கம்பைன் ஆகிடுச்சுன்னா அதை வந்து காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன், சோடியம். Sodium is an element of compound and it is an element. It is made up of only one type of material. Sodium na sodium மட்டும்தான் இருக்கு, அதில் வேறு எதுவும் கிடையாது. இன்னொன்று எலிமெண்ட்ஸ் they are in pure form, pure substance. இது எது கூடவே மிக்ஸ், வேறு எது கூடயுமே கம்பைன் ஆகலை. இந்த எலிமெண்ட்னு சொன்னோன்னா அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அது சோடியம்னா சோடியம் மட்டும்தான் இருக்கும். இன்னொரு எலிமெண்ட் சொன்னால் தட் இஸ் குளோரைட். இப்போ sodium is an element and chloride is an element. ரெண்டுமே they are made up of only one type of atom. சோடியம்னா சோடியம் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும், குளோரைட்னா குளோரைட் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். In compound what you see is there will be combination of two atoms. ரெண்டு ஆட்டம் ஒன்றா சேர்ந்தா you will get compound. எக்ஸாம்பிள், இந்த சோடியமும் குளோரைடும் ஒன்றா சேர்ந்தா என்ன ஆகும், you get sodium chloride. ஸோ இதில் ஒரு sodium is one atom, one type of atom, chloride is one type of atom. whereas காம்பவுண்டில் பாருங்கள், sodium chloride ரெண்டு டைப் ஆஃப் ஆட்டம் இருக்குது. இது ஒருத்தர் X Y ரெண்டு பேரும் சேர்ந்து they form a compound. sodium chloride is nothing but table salt. வீட்டில் இருக்க உப்பை தான் நம்ம வந்து சோடியம் குளோரைடுன்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால தெரிஞ்ச ஃபெமிலியரான எக்ஸாம்பிளே சொல்லியிருக்கேன். sodium chloride is a salt. ஸோ பியூர் ஃபார்மில் இருக்க ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டமில் இருக்க சப்ஸ்டன்ஸை நம்ம எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த ஆட்டம் ரெண்டு டைப் ஒன்றா கம்பைன் ஆனால் அதை நம்ம காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஹவு இஸ் இட் ரிலேட்டட், எலிமெண்ட்ஸும் காம்பவுண்ட்ஸும் எப்படி நம்ம பாடி கூட ரிலேட்டட், திஸ் இஸ் ஃபிசிக்ஸ், பட் ஹவு இஸ் இட் ரிலேட்டட் டு ஃபிசியாலஜி. எலிமெண்ட்ஸ் we are closely related to elements. எப்படின்னா we have important elements in our body. We call it as elements of life. நம்ம ஹியூமன் பாடியில் எலிமெண்ட்ஸ் இருக்குது, 4 எலிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம். தட் இஸ் we are made up of 99% of hydrogen, oxygen,
கார்பன் அண்ட் நைட்ரஜன். நம்ம ஹியூமன் பாடியில் இந்த எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னீங்கன்னா 99% ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், carbon and nitrogen. So how is the human body made of? They are made of hydrogen, oxygen, carbon and nitrogen. 99% தான். இந்த ரேஷியோவும் அப்படி தான் எழுதியிருக்கேன். ஹைட்ரஜன் தான் ஹையஸ்ட், நெக்ஸ்ட் ஃபால்ஸ் தி ஆக்சிஜன், அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து நைட்ரஜன். இது நாலும் நம்மளோட எலிமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப், ஹியூமன் பாடியோட எலிமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஆட்டம்ஸ் இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பார்ப்போம். which is the smallest level of organization. Atoms வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் இப்போ சப்போஸ் ஸ்மாலஸ்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் லெவல் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னோன்னா ஆர்கானிசம்னு பார்த்தோம்னா செல்லுலேருந்து சொல்லுவோம். பட் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ், நீட் எம்சிக்யூஸில் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸுன்னு கூட ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்போ எதை சூஸ் பண்ணுவீங்க? செல் சூஸ் பண்ணுமா இல்லை சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை சூஸ் பண்ணுமான்னா அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ பேஸ்டு டிஸ்கஷன். இப்போ ஆட்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தி ஸ்மாலஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா இதுதான், ஆட்டம்ஸ் தான். தட் இஸ் இட் இஸ் தி கெமிக்கல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நம்ம கெமிக்கல் லெவல்லேருந்து டிஸ்கஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸை பற்றி நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு பாயிண்ட், தே ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். தே ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் எலிமெண்ட்ஸ் வந்து ஹியூமன் பாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் அன் எலிமெண்ட். ஸோ ஹியர் ஆல்சோ மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்ம கூட போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங் எல்லாமே வந்து ஆட்டம்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக ஆட்டம்ஸ், தேர் ஆல் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த ஆட்டம்ஸ்லையும் நம்ம இன்னும் கீழே பார்த்தோம்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். யூ ஹேவ் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ரொம்ப ஈஸி. சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் என்னென்ன இருக்குது? யூ ஹேவ் 3 particles, that is எலக்ட்ரான். அவுட்டர் ஷெல்ஸில் இருக்கிற ரிவால்விங் தான் பார்ட்டிகல்ஸை தான் நம்ம எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். அப்புறம் நியூக்ளியஸ் ஆஃப் தி ஆட்டம், அதில் என்ன இருக்குது? ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஸோ சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இதுக்கு அடுத்த லெவல் தான் வந்து ஆட்டம்ஸ். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸு அது ஃபஸ்ட்டு லெவல் வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். We have the electrons, protons, neutrons. Next you have the atoms, that is the building blocks of matter. We are also made up of atoms. The atoms வந்து எலிமெண்ட்ஸோட ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட். எலிமெண்ட்ஸையும் நம்ம பார்த்தோம், அதனோட ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட். இப்போ ஒன் ஆர் மோர் ஆட்டம்ஸ் தே கம்பைன் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ். இந்த ஒன் ஆர் மோர் இந்த ஆட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம் ஒன்றுக்கு மேற்பட்டு ஒன்றா சேர்ந்ததுன்னா என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மாலிக்யூல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தீஸ் மாலிக்யூல்ஸ், நம்ம பாடியில் என்னென்ன மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அவர் ஹியூமன் பாடி மாலிக்யூல்ஸ் வாட்டர், டிஎன்ஏ, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், இது எல்லாமே மாலிக்யூல்ஸ் தான். ஸோ ஆட்டம்ஸ் தே ஃபார்ம் தி மாலிக்யூல்ஸ் ஆஃப் தி பாடி. ஆட்டம்ஸ் பார்த்தோம். அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செகண்ட் லெவல் இஸ் தி மாலிக்யூல்ஸ். யூ ஹேவ் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், and then you have atoms. Atoms வந்து more than one atom forms the molecules. இந்த molecules chemical building, இந்த இன்னொரு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் என்ன, they are the chemical building blocks of the body. So chemical level of organization இல்லை chemical building blocks அப்படின்னா molecules தான். human body பொறுத்த வரைக்கும் molecules தான் chemical building blocks of the body. Example of molecules: water, DNA, protein and sugars. So என்னென்ன மாலிக்யூல்ஸ் ரிலேட்டட் டு அவர் பாடி நம்ம பார்த்தோம்னா வாட்டர், டிஎன்ஏ, ப்ரோட்டீன் அண்ட் சுகர். இந்த மாலிக்யூல்ஸ் என்ன ஆகுது? தே ஆட் another one, recombine ஆகி they form the macro molecules. So these molecules will form macro molecules. இந்த macro molecules என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா organelles. They develop into organelles. So what is mean by an organelle? ஆர்கனல்னா என்ன, நம்ம செல்லே பார்த்தோம். எப்படி பாடிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ண ஆர்கன்ஸ் இருக்கோ அது மாதிரி செல்லோட ஒரு ஃபங்க்ஷனை பண்ணவும் சின்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை தான் நம்ம ஆர்கனல்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கனல்
ribosomes, mitochondria, இதெல்லாம் cellular organelles, submicroscopic organelles, இதெல்லாம் microscopic எல்லாம் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ இப்போ DNA வந்து மாலிக்யூல் சொன்னோம். இந்த DNA என்ன ஆர்கனல் ஃபார்ம் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நியூக்ளியஸ். அதே போல் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா. இது மாதிரி எல்லா மாலிக்யூல்ஸும் they form macromolecules, then they develop into the organelles. These organelles, இந்த எல்லா ஆர்கனல்ஸும் என்ன ஆகுது? ஒன்று அசம்பிள் ஆகி they develop into a cell, which is the smallest unit of the living organism. ஆர்கனல்ஸ் எல்லாம் ஒன்று அசம்பிள் ஆகி சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா இப்படி எல்லாமே ஒன்று அசம்பிள் ஆகி ஆர்கனல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி தான் நம்மளுக்கு செல் டெவலப் ஆகுது, which is the smallest unit of the living organism. Suppose MCQsல smallest unit chemical level organization கேட்டாங்க, which is the smallest, you have atoms. Suppose subatomic particles கொடுத்துருந்தாங்க, நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணலாம். that is the smallest level of chemical, smallest chemical level of organization பார்த்தோன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ செல்லுக்கு சாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம செல்லை தான் சூஸ் பண்ணுவோம். செல் இஸ் தி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம். செல்லுக்கு கீழே செல்லர் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செல் இஸ் தி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் ஆர்கனல்ஸ் வந்து அசம்பிள் ஆகி செல்லாக ஃபார்ம் ஆகுது. ஸோ செல் இஸ் தி ஸ்மாலஸ்ட் or the fundamental unit of the living organism, smallest unit of the organism as well as the fundamental unit of the organism. The hierarchy la smallest level organism oda life start agற smallest level cell is the fundamental unit and the smallest unit. So in human body is made up of trillions of cells. In the cells வந்து என்ன ஆகுதுன்னா, cells வந்து based on the structure and function, ஒரே டைப் ஆஃப் ஃபங்க்ஷனையும் ஒரே மாதிரி அப்பியரன்ஸ், உருவ அமைப்பும் அதனோட வேலையும் ஒரே மாதிரி பண்ணக்கூடிய செல்ஸை நம்ம டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா நம்ம பாடியில் 4 types ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ what do you mean by tissues? Cells with similar structure and function. ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர், உருவ அமைப்பும், ஃபங்க்ஷன் மீன்ஸ் வேலை. ஸோ ஒரே மாதிரி உருவ அமைப்பும் வேலைக்கு செய்யக்கூடிய செல்ஸை நம்ம டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது டிஷ்யூஸை வந்து 4 கேட்டகரிஸ் ஹியூமன் பாடியில் அப்படி பார்த்தோம்னா 4 types ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எபிதீலியல் டிஷ்யூ, தென் யூ ஹேவ் கனெக்டிவ் டிஷ்யூ, அப்புறம் மசில் டிஷ்யூ, then nervous tissue. So based on the same structure and function, you divide the tissues into epithelial tissue, connective tissue, muscle tissue and nervous tissue. Human body la 4 type of tissue வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம். திருப்பி ரிப்பீட் பண்ண, செல்ஸ் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய உருவ ஒற்றுமை இருக்கக்கூடிய செல்ஸை டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது டிஷ்யூஸை 4 கேட்டகரியாக டிவைட் ஆகுது. ஹியூமன் பாடியில் எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. to cell tissue level of organization பார்க்கிறோம். டிஷ்யூஸ்னால் குரூப் ஆஃப் செல்ஸ் வித் சேம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ யூ ஹேவ் ஃபஸ்ட் எபிதீலியல் டிஷ்யூ, நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, அப்புறம் மசில் டிஷ்யூ, அப்புறம் நர்வஸ் டிஷ்யூ. ஸோ எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்னா லைனிங் டிஷ்யூ விச் ஃபார்ம்ஸ் தி லைனிங் ஆர் கவரிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின், நீங்கள் நம்மளே பார்க்கலாம், கை காலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் தெரியல, பாடியில் இருக்க ஸ்கின் வந்து எபிதீலியல் லைனிங் தான், தட் இஸ் அவுட்டர் கவரிங் ஆஃப் தி பாடி. சப்போஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து எபிதீலியம் இருக்கும், தட் ஃபார்ம்ஸ் தி கவரிங் ஆஃப் தி இன்டர்னல் ஆர்கன். இப்போ லிவர், ஸ்ப்ளீன், ஸ்டமக் இந்த மாதிரி எல்லா ஆர்கன்ஸும் இருக்குது. அப்போ அதுக்கும் கவரிங் வந்து இந்த எபிதீலியல் டிஷ்யூ தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் தி லைனிங் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உள்ளே வெளியே ரெண்டுத்துக்குமே எபிதீலியல் டிஷ்யூனாலே கவரிங் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எங்கெல்லாம் கவரிங் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எபிதீலியல் டிஷ்யூன்னு சொல்லணும். இப்போ ஸ்டமக் எபிதீலியம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டமக் ஆர்கனே எடுத்துப்போம். ஸ்டமக்கில் வந்து இந்த 4 டிஷ்யூஸுமே இருக்குது. ஸ்டொமக் ஒரு கவரிங் இருக்கும் இல்லையா, ஸ்டொமக் இஸ் அன் ஆர்கன், டைஜஸ்டிவ் ஆர்கன். ஸோ இந்த ஆர்கனோட கவரிங் வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பை எபிதீலியம். இப்போ அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்க கவரிங் ஸ்கின்னும் வந்து எபிதீலியம் தான், லைனிங் இல்லை அவுட்டர் லைனிங்கும் வந்து எபிதீலியம் தான். அதே இன்டர்னல் ஆர்கனுக்கு எடுத்துக்கிறோம்
அதில் ஒரு லைனிங் இருக்குது இல்லை கவரிங் இருக்குது ஒரு ஆர்கனுக்கு அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபார்ம்டு பை தீஸ் எபித்தீலியல் டிஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்கில் இருக்கிற அவுட்டர் லைனிங் வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பை எபித்தீலியல் டிஷ்யூ. நெக்ஸ்ட் இஸ் தி கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூக்கு என்ன ஃபங்க்ஷன்னா தே சப்போர்ட்ஸ் அண்ட் கனெக்ட்ஸ் ஆல் தி பார்ட்ஸ், அதாவது அந்த ஆர்கனுக்கு சப்போர்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்யூ இன்னொரு டிஷ்யூவோட பைண்ட் ஓவர் ஆகிறதுக்கு இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ என்ன, கார்டிலேஜ், டெண்டன், இதெல்லாம் நம்ம லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூ கேட்டகரியில் வரும். அதே போல் ஸ்டொமக்கில் இருக்க இன்னர் லேயர்ஸ், அதாவது வயிற்றில் ஒரு லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லேயர்ஸ் எல்லாம் தே ஆர் ஃபார்ம்டு பை கனெக்டிவ் டிஷ்யூ. இட் பைண்ட்ஸ் 2 லேயர்ஸ், ஒரு லேயரோட இன்னொரு லேயர் பைண்ட் ஆகிறதுக்கு இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் ஹெல்ப் பண்ணுது. So it supports the structure and connects the layers of the structure. Stomach க்கு supportive function கொடுக்குது, plus ஒரு லேயர் இன்னொரு லேயரோட பைண்ட் ஓவர் ஆகிறதுக்கு இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் தி மசில் டிஷ்யூ. மசில் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்ன, நார்மலாக உங்களுக்கு ரொம்ப காமன், நம்மளுக்கு கை காலில் மசில்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, மூமெண்ட். ஸோ மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் மசில்ஸ். இன்னொன்று ஷார்ட்டனிங் ஆர் கண்ட்ராக்டிங். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம ஹார்ட் ரொம்ப காமனாக சொல்லுது, ஹார்ட் இட் பம்ப் பண்ணுது. ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் எதுலன்னா பை ஷார்ட்டனிங் ஆர் கண்ட்ராக்ஷன். ஹார்ட்டில் வந்து மூமெண்ட்னு சொல்லக்கூடாது, இல்லை லிம்ஸுக்கு தான் நம்ம மூமெண்ட்னு சொல்கிறோம். அதே ஹார்ட் மூமெண்ட்ஸ் என்ன சொல்கிறோம்னா கண்ட்ராக்ஷன், ஹார்ட் சுருங்கி விரிகிறத கண்ட்ராக்ஷன் ஆர் ஷார்ட்டனிங் ஆஃப் தி மசில். ஸோ மசில் டிஷ்யூவோட இன்னொரு ஃபங்க்ஷன் ஷார்ட்டனிங் ஆர் மூமெண்ட். இப்போ ஸ்டொமக் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன மூமெண்ட் நடக்குது, ஃபுட் பாசிங். ஸ்டொமக்கில் ஃபுட் எப்படி பாஸ் பண்ணுது, அது வந்து பை மீன்ஸ் ஆஃப் திஸ் மசில் டிஷ்யூ ஹெல்ப்ஸ் இன் மூமெண்ட் ஆஃப் தி ஃபுட் பார்ட்டிகல். நெக்ஸ்ட் இஸ் தி நர்வஸ் டிஷ்யூ. ஒரு ஆர்கனுக்கும் நர்வ் சப்ளை இருக்கும், கண்டிப்பாக நர்வ் சப்ளை இல்லாத ஆர்கனே பாடியில் இல்லை. ஸோ நர்வ் சப்ளை, நர்வஸ் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்ன, இட் கேரிஸ் தி மெசேஜஸ். எங்கேருந்து எங்கே மெசேஜ் எடுத்துகிட்டு போகுது, ஃப்ரம் தி பிரெயின் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. சேம் வே ஃப்ரம் தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி டு த பிரெயின். அதாவது பிரெயின் தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங் ஹெட். அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுது, பிரெயின் என்ன பண்ணணும்னு சொல்லுதுன்றது என்ன பண்ணுது, கேரி பண்ணிட்டு வந்து ஸ்டொமக்கில் ரிலே பண்ணுது, அந்த இம்பல்ஸை கொடுக்குது, அந்த மெசேஜை கன்வே பண்ணுது. சேம் வே ஸ்டொமக்கில் இருக்கிறக்கு என்ன அங்கே கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, அந்த இம்பல்ஸ் அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போய் பிரெயினுக்கு கன்வே பண்ணுது. ஸோ நர்வஸ் டிஷ்யூஸ் ஹெல்ப்ஃபுல் இன் கன்வேயிங் தி மெசேஜஸ் ஆர் கிவிங் தி மெசேஜஸ் from between the brain and the other parts of the body. So stomach ko nerve supply irukku. So ஒரு organ எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஆர்கன்லயும் there will be a covering. The organ has covering, then it will be made up of epithelial tissue. Next உள்ள இருக்க parts வந்து made up of connective tissue. அந்த muscles ரெண்டு வகை தான், skeletal muscle, smooth muscle. So உள்ள நம்ம skeletal muscle தான் ரொம்ப ஈஸி, கை காலில் இருக்கிறதெல்லாம் skeletal muscle. வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்மூத் மசில் தான், அந்த கன்ஃபியூஷனே இருக்க வேணாம். ஸ்டொமக் வந்து மேட் அப் ஆஃப் ஸ்மூத் மசில், ஹார்ட்டு ஸ்மூத் மசில், லங்ஸு ஸ்மூத். இப்போ எல்லாமே உள்ளே இருக்கிற எல்லாமே ஸ்மூத் மசில்ஸோட இதில் கேட்டகரியில் வரும். ஸோ மசில்ஸ் வந்து ஷார்ட்டனிங் ஆர் மூமெண்ட், ஹெல்ப்ஸ் இன் ஷார்ட்டனிங் ஆர் மூமெண்ட் ஆஃப் தி ஆர்கன். நெக்ஸ்ட்டு நர்வஸ் டிஷ்யூ. எல்லாத்துக்குமே ஒரு அந்த ஆர்கனோட கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஹோமியோஸ்டேசிஸ். உள்ளே இருக்க பாடிக்குள்ளே இருக்க கண்டிஷன் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ என்ன ஆகணும், எப்போவுமே இந்த மெசேஜஸ் ரீச் ஆகிட்டே இருக்கணும். ஹார்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, ஹார்ட் பீட் கம்மியாகுதா அதிகமாகுதா அப்படிங்கிற மெசேஜ் வந்து பிரெயினுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும், அது வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். சேம் வே ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன், இது மாதிரி பாடியில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும், நம்ம ஹியூமன் பாடியில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸோட மெசேஜும் பிரெயினுக்கு ஒரு செகண்ட்க்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிரெயின்லேருந்து வர கண்ட்ரோல் ஒரு ஆர்கன்ஸ்க்கும் போய் ரிலே பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் பிரெயின் வந்து ஒரு ஆர்கனையும் கண்ட்ரோல் பண்ணுது. தட் இஸ் ஹவ் வி மெயின்டைன் தி ஹோமியோஸ்டேசிஸ். இப்போ 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் பார்த்தோம். எக்ஸாம்பிள் ஸ்டொமக் பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஷ்யூஸில் அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து ஆர்கன்ஸ்னால் என்ன, அசம்பிளி ஆஃப் 2 or more tissues organized to perform a specific physiologic function. அதாவது 4 types of tissues பார்த்தோம் இல்லையா, அந்த tissues 2 or more tissues, ரெண்டுத்துக்கு மேற்பட்ட டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடியில் என்னென்ன ஃபங்க்ஷன், ரெஸ்பிரேஷன், டைஜஷன், எக்ஸ்கிரீஷன், சர்க்குலேஷன், இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக டீட்டெயிலாக படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கன் இருக்குது. அந்த ஆர்கனை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், tissues, 2 or more tissues organized to perform a specific function. ஒரு ஆர்கன்னா 2 டிஷ்யூஸ்க்கு மேலே கம்பைண்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் which is combination of
2 or more tissues but performs the same function. ஆனால் ஒரே ஃபங்க்ஷனை தான் பண்ணும். எக்ஸாம்பிள் டைஜஷன். இப்போ ஸ்டொமக் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸ்டொமக் இதில் என்ன பார்த்தோம், 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸுமே இருக்குது. ஆனால் 4 டிஷ்யூவும் ஒரே ஃபங்க்ஷனை தான் பண்ணுது, தட் இஸ் டைஜஷன். ஸோ 4 டிஷ்யூஸ் கம்பைன் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி ஒரே ஒரு ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது தான் நம்ம ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஸ்டொமக். வேறு என்னெல்லாம் ஆர்கன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஹார்ட், லிவர், ஸ்ப்ளீன், பேன்க்ரியாஸ், இப்படி இல்லை உள்ளே இருக்கிற எல்லாமே, இன்டர்னலாக இருக்கிற எல்லாமே நம்ம ஆர்கன்ஸ்னு தான் சொல்கிறோம். assembly of 2 or more tissues organized to perform a specific physiologic function. ஒரே ஒரு ஃபங்க்ஷனை தான் பண்ணும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸ்டமக்னா டைஜஷனை மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ this is the next level of organization. ஆர்கன்ஸ். இதுக்கடுத்து என்ன இருக்குது, ஆர்கன் சிஸ்டம். இப்போ ஒரே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆர்கன்ஸ் இப்போ டைஜஷனில் ஸ்டொமக் இருக்குது. இது இல்லாமல் வேறு என்னென்ன ஆர்கன்ஸ் டைஜஷனுக்கு, அதாவது உணவு செரிமானம், இதுக்கு வேறு என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது ஸ்டொமக் இல்லாமல்? யூ ஹேவ் லிவர், டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ், லிவர், கேல் பிளாடர், பேன்க்ரியாஸ், இதெல்லாம் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். நெக்ஸ்ட் அலிமெண்ட்ரி கேனலில் இருக்க எல்லாமே மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், large intestine, rectum, anus, the full alimentary canal takes part only in one function, that is digestion. So where 4 type of tissues combine ஆகி ஒரே ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன சொல்கிறோம், ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஆர்கன்ஸ் ஒன்றுத்துக்கு மேற்பட்ட ஆர்கன்ஸ், இது ஒரு ஆர்கன், இது ஒரு ஆர்கன், இது ஒரு ஆர்கன், இப்படி ஒரே ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா ஆர்கன்ஸையும் கனெக்ட் பண்ணோம்னா that forms the organ system. சிஸ்டம்னா அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ என்ன அந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன்ஸ்லாம் என்ன சிஸ்டமில் வருது, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வருது. இது மாதிரி நம்ம பாடியில் மொத்தம் 11 சிஸ்டம்ஸ் இருக்குது, 11 ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த 11 ஆர்கன் சிஸ்டம்ஸும் ஒன்றா ஒர்க் பண்ணி தான் ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆர்கானிசம் இஸ் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். இது லோவஸ்ட்லேருந்து ஹையஸ்ட். ஸோ ஆர்கானிசம் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். டிஷ்யூஸ்க்கு அடுத்து ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ்க்கு அடுத்து ஆர்கன் சிஸ்டம். ஸோ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் டு பெர்ஃபார்ம் சேம் மேஜர் ஃபங்க்ஷன். ஒரே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்டிவாக என்ன சொல்கிறோம், ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறோம். அதாவது டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய ஸ்டமக், லிவர், ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, ஸ்டமக்கு, லிவர், கேல் பிளாடர், பேன்க்ரியாஸ், இன்டெஸ்டைன், இது எல்லாமே டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வரும். அதே போல் நர்வஸ் டிஷ்யூ, பிரெயின், ஸ்பைனல் கார்டு, நர்வ்ஸ், இதெல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வருது. ஸோ இது மாதிரி ஒரே வேலையை பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், ஆர்கன் சிஸ்டம்ஸ்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா ஹியூமன் பாடியில் எத்தனை சிஸ்டம் இருக்குது, யூ ஹேவ் டோட்டலாக 11 சிஸ்டம். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம கண்ணுக்கு தெரிகிறதே ஃபஸ்ட்டு மசில்ஸ். நம்ம கண்ணு, கை, காலில் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ மசில்ஸ், மஸ்குலர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஸ்கெலிட்டல் சிஸ்டம். they are made up of bones. bones இருக்குது, அது மேலே தான் மசில்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மஸ்குலர் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம சொன்னேன் இல்லையா, அவுட்டர் கவரிங் ஸ்கின், தட் இஸ் தி இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம். இது மூணும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கை காலை பார்த்தாலே நம்ம மெமரைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். மெமரைஸ் பண்ண வேண்டாம். அவுட்டர் இது வந்து ஸ்கின், யூ ரிமெம்பர் இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம். நெக்ஸ்ட் மசில்ஸ், மஸ்குலர் சிஸ்டம். அந்த மசில்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற பேஸ் வந்து ஸ்கெலிட்டன். ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம். 3 சிஸ்டம்ஸ் ஈஸியாக ஒன்றோட ஒன்று இன்டர்ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், ஸ்பைனல் கார்ட், கிரேனியல் நர்வ்ஸ், ஸ்பைனல் நர்வ்ஸ் எல்லாமே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வருது. நெக்ஸ்ட் பிரெயினோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர் என்ன, பிட்யூட்டரி கிளாண்ட். கிளாண்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, ஹார்மோன் செக்ரீஷன். ஹார்மோன்ஸ் வந்து தே ஆர் நத்திங் பட் கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ். அதாவது மெசேஞ்சர்ஸ்னால் என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பாடியோட மற்ற பார்ட்டுக்கு கொண்டு போய் கன்வே பண்ணுது. தட் இஸ் ஹவ் பிரெயின் கண்ட்ரோல்ஸ் தி அதர் பார்ட் ஆஃப் த பாடி. நர்வ்ஸ் வழியாகவும் கண்ட்ரோல் பண்ணுது. ப்ளஸ் இந்த கிளாண்ட் செக்ரீஷன். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது, அதான் கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் ஆக்ட் பண்ணுது. எங்கெங்கெல்லாம் மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி எங்கெங்கே என்ன இன்ஃபர்மேஷனை கேரி அவுட் பண்ணணும், எப்படி வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஆர்கன் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜை கொண்டு போகுது. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கிளாண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட், அதான் இது ஸ்கல்ல இருக்கிற கிளாண்டு. நெக்ஸ்ட் வந்து
தைராய்ட்ஸ், பேராதைராய்ட்ஸ், அட்ரினல் கிளான்ஸ், இப்படி எல்லாம் நிறைய கிளான்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிளான்ஸ் எல்லாமே எண்டோக்ரைன் சிஸ்டமில் வரும். தட் இஸ் தி செக்ரீஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இஸ் தி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா இது வந்து நான் செஸ்ட் ரீஜனை நெக்ஸ்ட் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிரேனியல் கேவிட்டி, அதாவது ஹெட்டு, அப்புறம் செஸ்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஹார்ட், கார்டியோ மீன்ஸ் ஹார்ட், வாஸ்குலர் மீன்ஸ் பிளட் வெசல். நான் அதை ஷார்ட் ஃபார்மில் சிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். பிகாஸ் நம்ம மெடிக்கல் போனோன்னா சிவிஎஸ் ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவோம். நீங்கள் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். த்ரூ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்ன? ப்ரீத்திங், தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுறோம். இது என்னென்ன ஆர்கன்ஸ் நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, த்ரூ தி நாஸ்ட்ரில்ஸ் வி இன்ஹேல், அதுக்கப்புறம் யூ காட் ஃபேரிங்ஸ், அப்புறம் ட்ரக்கியா இருக்குது, அப்புறம் லங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வரும். நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபுட் பார்ட்டிக்கல் பிரேக் டவுன் பண்ணுறது, நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடிக்கு சப்ளை பண்ணுறது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன். இதில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இந்த சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் யூரின், தட் இஸ் எலிமினேஷன் ஆஃப் தி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். நம்ம பிளட்டில் இருக்க அன்வான்ட் இது யூரியா, கிரியாட்டின், அதெல்லாம் எப்படி நம்ம பாடியை விட்டு வெளியே போகுது, எக்ஸஸ் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி வெளியே போகுது, பை ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி வெளியே போகுது அப்படின்னா த்ரூ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இட் இஸ் சென்ட் அவுட் பை யூரின் ஃபார்மேஷன் அந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் தான் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் இஸ் தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அண்ட் 11th இஸ் தி இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்ன? நம்ம பாடியை டிசீசஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இம்யூன் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன். இம்யூனிட்டி, தட் இஸ் ஃபைட்டிங் செல்ஸ், ஃபைட்டர் செல்ஸ் எல்லாம் இந்த இம்யூன் சிஸ்டமில் தான் இருக்குது. WBCஸை பற்றி, ஆன்டிபாடிஸை பற்றி, இம்யூனோக்ளோபுலின்ஸை பற்றிலாம் நம்ம இம்யூன் சிஸ்டமில் படிப்போம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இந்த இம்யூன் சிஸ்டமால தான் நம்மளுக்கு கிடைக்கிது. டோட்டலாக 11 சிஸ்டம்ஸ் இருக்குது. இதுதான் ஆர்கன் சிஸ்டம். இந்த எல்லா சிஸ்டமும் ஹேண்ட் இன் ஹேண்ட், அதாவது நல்லா ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணால் தான் ஆர்கானிசமோட சர்வைவல் வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ ஆர்கானிசம் இஸ் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கானிசம் வந்து இதுதான் வந்து ஃபைனல் லெவல் ஆஃப் திஸ் hierarchy of structural organization. Next, organism is single complete individual. ஒரு ஆர்கானிசம்ங்கிறது என்ன? சிங்கிள் கம்ப்ளீட் இண்டிவிஜுவல், அதாவது இண்டிபெண்ட்டாக எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு ஆர்கானிசம்க்கு உண்டு. லைக் நம்ம ஹியூமன் பாடின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், நம்ம மற்ற ஆர்கானிசம்ஸோட நம்ம ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட். ஸோ அந்த அத்தனை ஆர்கானிசம்ஸும் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் இந்த எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் இருக்குது. இந்த சிஸ்டம்ஸ் கோஆர்டினேட்டடாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால தான் நம்மளால் சர்வை பண்ண முடியுது, நிறைய டாஸ்க்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தி ஃபைனல் லெவல் இஸ் தி ஆர்கானிசம் லெவல். ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், ஆர்கனல்ஸ், செல், tissues, organs, organ systems. These 11 organ systems next comes the organism or human being. இந்த கிளாஸில் ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்தோம், இந்த சிஸ்டம்ஸோட அவுட்லைன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த 11 சிஸ்டம்ஸையும் டேபிள் காலம் ஃபார்மேட்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவையும் பாருங்கள். யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் தி சிஸ்டம். ஸோ உங்களுக்கு MCQவில் ஈஸியாக நீட்டில் வந்து சிஸ்டமையும் ஞாபகம் வச்சுக்க முடியும், அதனோட ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த MCQs வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. நீட்டுக்கு மட்டும் இல்லை, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து UPSC, TNPSC எக்ஸாம்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு எக்ஸாம் மைலேஜ் சேனல்.